இந்த வாரத்திற்கான விடுதலை ஆஸ்வாத ஜெபம். தவறாமல் 7 நாளும் இந்த ஜெபம் செய்து விடுதலை ஆஸ்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை விட்டுக் கொடுங்கள். தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகளை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என்று சங்கீதம் 44:4-5 எழுதியிருக்க வாசிக்கின்றோம். அன்றிலிருந்து இன்று வரை ராஜாக்களுக்கு முன்பாக நெருக்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முறையிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று ராஜாக்கள் போய் ஆளுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மண்ணான மனிதர்கள். ஆகையில்தான் சங்கீதக்காரன் நித்திய ராஜாவாகிய தேவனிடம் மன்றாடுவதை காண்கிறோம். இரட்சிப்பு என்றுமே கர்த்தருடையதாகையால் நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவர் நீதி வழங்குவதோடு இல்லாமல் நம் சத்துருக்களை நம் காலின் கீழ் மிதிக்கவும் மடங்கடிக்கவும் அதிகாரம் கொடுப்பதால் நாம் என்றுமே அவரை நம்பி அவர் கிருபை பலன் பெற ஜெபிப்போமா. இந்த நாளை காணச் செய்து தூங்கச் செய்ததற்காய் தேவாதியவை நமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தி பணிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி நாங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை அறிந்த சேனலின் தேவன் நாமே, நீர் எழுந்தருளி நீதி வழங்கி எங்களை ஆதரித்து ஆஸ்வதித்து நாங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி விடுவித்து உயர்த்துவதற்காய் எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து பதில் கொடுத்ததற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அளவற்ற அன்புக்காக, நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக, தயவுக்காக, கிருபைக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திர செலுத்தி மகிழ்கிறோம், பணிகிறோம். ஆம், ஆமேன், ஹல்லேலூயா, ஓசானா, ஷாலோம்.